உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வெஜ் சாண்ட்விச். இது செம டக்கரான ஐட்டங்க. இதை ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்ற ஐட்டத்தில் இதுவும் ஒன்று. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள். இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் சாண்ட்விச் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தயார் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கணுங்க. அந்த க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி ஒரு கப்பு மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா ஒரு கப்புங்க, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நம்ம சேர்த்துட்ட பிறகு சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சாட் மசாலாவும் சேர்த்துட்ட பிறகு சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் சும்மா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சட்னியை. இந்த மாதிரி இப்போ நான் சேர்த்துதான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ அந்த சாண்ட்விட்சு ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லா ஐட்டமும் சின்ன சின்ன ஐட்டம் தான், நம்ம காய்கறியில் விற்கிற ஐட்டம் தான், நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான். அதை வச்சு இந்த சட்னியை நம்ம தயார் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் லெமன் ஒரு 2 ட்ராப்பு பிழிஞ்சிக்கலாங்க. அதில் ஒரு 1/4 வாசி லெமனை பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வெஜ் மைனஸ் ரெடி பண்ணுவோம். வெஜ் மைனஸ்க்கு முக்கியமானது காய்ச்சின குளிர்ந்த பால். நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச குளிர்ந்த பால் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். சன் ஆயில். அப்புறம் நம்ம உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண நம்ம தயார் பண்ணுற மைனஸ் ரொம்ப திக்காக ஆகிடும். பாருங்கள், ஒரு ஸ்லோ ஸ்பீடில் அடிக்கணும். நம்ம மெயின் இம்பார்ட்டண்ட் ஸ்பீடு 1லேயே தான் நம்ம அடிக்கணும். பாருங்கள், இப்போ கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எடுத்து பார்த்ததுமே நம்மளுக்கு தேவையான திக்னஸ்ஸு வந்துடுச்சு. சர்க்கரை ஒரு டீஸ்பூன், இப்போ லைட் ஸ்வீட் இருக்கணும்ல மைனஸ், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரைக்கு தகுந்த எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் கிரைண்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ திருப்பியும் ஸ்லோ ஸ்பீட்லேயே தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த திக்னஸ் வந்துடுச்சு. இன்னும் திக்காக தேவைப்படுது எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும் போனோம். ஃபஸ்ட்டில் தான் ஈக்குவலாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா ஒரு டீஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு மைனஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது பாருங்கள், போதும் இந்த அளவுக்கு. இப்போது சாண்ட்விச் மசாலா மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அதில் 1 கப் ஆனியன் கட் பண்ணது சிறுசாக, 1 கப் கேரட்டு துருவுனது, கோஸ் 1 கப் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறது, கேப்சிகம் குடமிளகாய் ஒரு சின்னதாக கப்பு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் இந்த மசாலாவுக்கு தேவையானது நம்ம சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெஜ் மைனஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மொத்த மைனஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது.
இதுக்கு தேவையான அளவு மைனஸை மட்டும் எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதான் அது நம்மளுக்கு தேவைப்படும். வேறு எதனா சிக்கன் சாப்பிட்றப்போ இல்லை சுக்கா ஐட்டம் எதனா சாப்பிட்றப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாண்ட்விச் தயார் பண்ணலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கினேன், கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கினேன், ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். புதினா சட்னியும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா, அதை எடுத்து நல்லா அழகாக சும்மா ஒரு கொஞ்சம் கனமாக வர மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த ப்ரெட் எடுத்து அதுக்கும் இதே மாதிரி பட்டரை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சட்னியை நம்ம ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணுற போகிறோம். இப்போது அது மேலே டாப் பண்ண போகிறோம். டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி மீதி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 4-5 நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இருக்கிற மசாலாவுக்கு. அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணி வச்ச ப்ரெட்டில் மேலே கொஞ்சம் பட்டரை இந்த மாதிரி தடவிக்கலாம். அடிப்பக்கம் கூட நம்ம தடவணும், மேல் பக்கமும் தடவணும். இப்போது நம்மக்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருக்குது. இதில் நம்ம வச்சு செய்கிறோம். நீங்கள் தவாவில் இருந்தால் தவாலையும் வச்சு செய்யலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கரில் 2 வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. செம்மங்க. சாப்பிட்டு பார்த்தேன், எக்ஸலண்ட்டு டேஸ்ட்டுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இது வீட்டில் அப்பப்போ செய்ய சொல்லி கேட்குறது நான். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.